ரொம்ப சிறப்பு அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. இதில் 8 லக்ஷ்மிகளுக்கும் 8 விதமான பாடல்கள் இருக்கிறது. இந்த 8 விதமான பாடல்களை ஒவ்வொரு தாமரையும் ஒவ்வொரு லக்ஷ்மிகளாக பாவித்து இந்த வாசனை மலர்கள் கொண்டு நாம் அர்ச்சிக்க வேண்டும். அர்ச்சனை முடித்ததற்கு பிறகு நாம் இறுதியாக தொட வேண்டியது எது அப்படின்னா நின்ற நிலை பெண் வடிவாக கருதக்கூடிய இந்த குத்து விளக்கும் அதற்கு அடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரமும். ஓகேவா? இப்போ இதற்கு உரிய மூல மந்திரம் அப்படின்றது மகாலட்சுமியினுடைய 108 போற்றிகள் அப்படின்றது நமக்கு புத்தகங்கள் நிறைய இருக்கும். அதை தாராளமா எடுத்துக்கலாம். இந்த 108 போற்றிகளுக்கு முன்பாக ஒரு மூல மந்திரத்தை இணைக்க வேண்டும். அந்த மூல மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே எழுக அப்படின்னு